செய்யவே எனக்கு தெரியும். எது செஞ்சாலுமே இன்னும் நல்லா இருக்கணும்னா எப்படி செய்வானுங்க. ஹாய் கைஸ், வணக்கம் கபாக். ஸோ இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சர்ப்ரைஸ் தான் பண்ண போகிறோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டைம் சரியாக 6 மணி தான் ஆகுது. ஸோ நான் லைட் போட்டு எடுத்துருக்கேன். ஸோ அவங்க தூங்கிட்டுருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் பண்ணலாம். என்னென்னு கேட்டிங்கன்னா, இதனால் வரைக்கும் நான் அவங்களுக்கு வெசல்ஸ் வாஷ் பண்ணதே கிடையாது. ஸோ இன்றைக்கி ஒரு சர்ப்ரைஸாக வெசல் வாஷ் பண்ணலாம், அவங்களோட பார்த்துட்டு என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் வந்து கேப்சர் பண்ண போகிறேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் எந்திரிச்சோன்னே பிளான் பண்ணது தான். ஸோ எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ வெசல் வாஷ் பண்ணிட்டு என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். ஸோ காய்ஸ், இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா என் ஒய்ஃபுக்கு நான் ஃபஸ்ட்டு சர்ப்ரைஸு. ஸோ இந்த சர்ப்ரைஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத சொல்லுங்கள். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீ வாஷ் பண்ணி எப்படி வாஷ் பண்ணுறது. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் ப்ரீ வாஷ் பண்ணி வச்சுட்டேன். வீடியோ எப்படி இருக்குது அப்படிங்கிறத செக் பண்ணிக்கிறேன். ஆங்கிள் கரெக்டாக இருக்கு. செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ இது பண்ணலாம், சோப்பு போடணும். ஸோ இங்கே பாருங்கள். ஸோ இதுகளாக தான் நான் வந்து வெசல் வாஷ் பண்ணது. ஸோ க்ளீனாக இருக்கா அப்படிங்கிறத சொல்லுங்கள். காய்ஸ், ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய ஒர்க்கை முடிச்சிட்டேன். ஸோ உள்ளே என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ஃப்ரண்ட் கேமில் பேசிகிட்ருக்கேன், பேக் கேமில் உள்ளே போகிறோம். வாங்க. எந்திரிச்சிட்டாங்களா இல்லைன்னா எலி போடலாம். ஸோ இன்னுமே வந்து பார்த்தீங்கன்னா யாருமே எந்திரிக்கலை. தேவேஸ் மட்டும் பால் குடிச்சிட்ருப்பானாட்ருக்கு. ஏய், ஸோ டைம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 6:50 ஆகுது. 40 ஆகுது. என் மொபைல் வந்து பார்த்தீங்கன்னா பேட்ரி வேறு லோ, சுவிட்ச் ஆஃப் ஆகிற கண்டிஷன் 5% ஆகிடுச்சு. சார்ஜ் போட்டு வச்சுட்டு நெக்ஸ்ட்டு கண்டினியூ பண்ணலாம். ஸோ காய்ஸ், மோட்டர் வந்து நிறைஞ்சிதானனால வந்து உடனே பார்க்க முடியல. ஸோ வந்தோன்னே என்கிட்ட கேட்டால் இருந்தாலும் அது ஒரு வீடியோவாக கேப்சர் பண்ணலான்னு சொல்லி தான். ஸோ எப்படி இருக்குது பாத்திரம் வளைக்க வச்ச சர்ப்ரைஸ்? சர்ப்ரைஸ்லாம் நல்லா தான் இருக்குது. இன்னும் கொஞ்சம் நல்லா தேய்க்கணும். நல்லா கிளிக்கணுமா? அதானே இந்த பொருள் செய்யவே எனக்கு தெரியும். எது செஞ்சாலுமே இன்னும் நல்லா இருக்கணும்னா எப்படி செய்வானுங்க. பேசாமல் இருறா, வீடியோ எடுக்க விட்றா. எது செஞ்சாலும் குறை சொன்னான் எப்படி அவன் என்ன செய்வான். எங்கே ஐயா உச்சாடிக்க அங்கே ஐயா போட, உச்சா அடிச்சா அங்கே வெளியே போட. அதுதான் கூப்பிட்டானோ. உச்சா வந்து அங்கே போகணுண்டா. எங்கே என்ன இந்த பத்தியா அந்த இதெல்லாம் இருந்துச்சுன்னா பால் நல்லா காமிடா. எங்கே இருக்குது? நல்லா தானே இருக்குது. அதெல்லாம் இது பாத்திரத்தில் இப்படி தான் வரும். அதெல்லாம் வராது. அது வந்து இருந்துச்சுன்னா பால் சூடு பண்ணும்போது தரைஞ்சி போயிடும். பாத்திரம் நல்லா இல்லைன்னா பால் தரைஞ்சிரும். 1/2 லிட்டர் பால் போயிடும். அதெல்லாம் கிடையாது. பாத்திரம் எவ்வளோ இதாக விளக்கியிருக்கு. சூப்பராக விளக்கியாச்சுங்க. இப்போ பாருங்கள், உச்சா அடிச்சு வச்சுட்டு இங்கே வந்து நீ சாப்பிட்றா. பூரி கட்டையை கழுவலை, நான் மிச்சம் எல்லாத்தையும் கழுவிட்டேன். அதெல்லாம் மூடி வச்சிருக்க பாத்திரமே, அது யூஸ் பண்ணுற பாத்திரத்தை எப்படி கழுவுவாங்க? ஏதோ சவுண்டு கேட்குது குச்சு குச்சுன்னு. எலியா குருவியா? குருவி வந்திருக்குங்க.